ஹாய், திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஈஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நாரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்பரிசு சக்கரத்தின் 10ஆம் இடம், உழைக்கின்ற ராசி, உழைப்பாளர்கள் ராசி, சனி பகவானின் ஆட்சி வீடு. நேயர்களை, இந்த வீடியோ பதிவில் விநாயகர் சதுர்த்தி பற்றி பேச போகிறோம். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு மகர ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்குது? விநாயகர் சதுர்த்தி வருகின்ற 7ஆம் தேதி நடக்கு. செப்டம்பர் 7, ஆவணி 22ஆம் தேதி சனிக்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்குது அதை சொல்ல போகிறேன். அதுபோக விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எப்படி வழிபடணும், பூஜை நேரம் என்ன, அதை பற்றி உங்களுக்கு சில தகவல்கள் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நிறைய வீடியோ மகர ராசிக்கு போடுறேன். அப்பப்போ கிரக பயிற்சிகள், தசாபுத்தி பலன்கள், கிரக சாதக பாதங்கள், வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள், இப்படி நிறைய தகவல் சொல்கிறோம். ஆன்மீக தகவல்கள் எல்லாத்தையுமே பொது ஜோடத்துலேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நேர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறேன். நிறைய தகவலை ஷேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க. அந்த தகவலுக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஓகே நேயர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. புரட்டாதி 1ஆம் பாதம். 3ஆம் இடத்துல ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 4ஆம் பாதத்தில். 5ஆம் இடத்துல குரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் மிக அருமையாக இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் ராசிக்கு 4-11 கூடியவன் 6ஆம் இடத்துலேருந்து அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புரட்டாசி மாதம் வரைக்கும் இருப்பார். அதாவது 16/8 வரைக்கும், 16/9 வரைக்கும் இருப்பார். அதுக்கு பின்னாடி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சூரியன் பயிற்சி நல்லா இருக்குங்க. ஏன்னா சூரியன் சனி பார்வையில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அலத்தல் திருச்சல் இருக்கும், எதிர்பாராத சில தடங்கள் இருக்கும், மனசோர்வு இருக்கும், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிவட்டார போக்குவரத்தில் சில இடைஞ்சல்கள் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. சில தடங்களோடு தான் நீங்கள் அந்த காரியத்தை முடிக்கணும். அதெல்லாம் வருகிற புரட்டாசி மாதத்துக்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும். அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 22ஆம் தேதி அவர் செப்டம்பர் 22ஆம் தேதி ராசி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். மிக சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்கிறேன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்குங்க. புதன், சூரியன், சுக்கிரன் இவங்களாம் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. செவ்வாய் ஏற்கனவே நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 4-11 கூடிய செவ்வாயும், 5-10 கூடிய சுக்கிரனும், 6-8 கூடிய புதனும், 8 கூடிய சூரியனும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4, 5, 6, 8, 9, 10, 11 இந்த ஆதிபத்தியங்கள்லாம் நல்லாயிருக்கும். முக்கியமான வீடுகள்லாம் கவர் ஆயிடுச்சு. சரியா? அதனால் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வருகின்ற நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. 15ஆம் தேதியிலேருந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். செப்டம்பர் 15லேருந்து மகர ராசி கொடி கட்டி பறக்கும். மிக ஒரு உச்சத்துக்கு போகும். கிரக நிலைகள் அந்த அளவுக்கு பார்க்கப்படுகிறது. சந்திரன் ராசிக்கு 7 கூடியவன், கலஸ்தர ஸ்தானாதிபதி, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்கும். புரட்டாசி பௌர்ணமி ஒரு கிரகணத்தோடு தான் நடக்கும். ஏன்னா சந்திரன் ராகு கூட சேர்றாரு, சூரியன் கேது கூட சேர்றாரு. ஸோ ஒரு கிரகண அமைப்பில் தான் நடக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சூரிய பயிற்சிக்கு பின்னாடி தாப்பனார் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. புரட்டாசி மாதம் முழுக்க தாப்பனார் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா கேது கூட போய் சேருவார் சூரியன் 8 கூடியவனாக இருந்தாலும் கேது கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வராரு. சரியா? கேது கூட சேருது அந்த அளவுக்கு நல்ல இல்லை. கிரகணம் தான். அஷ்டமாதிபதி கிரகணத்தில் இருக்கிறது, குரு பார்வையில் இருக்கிறதுனால தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். செரிமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். குரு வயிற்று பிரச்சனை தான் அடிக்கடி கொடுப்பாரு. சரியா? வயிற்று பிரச்சனையை கொடுப்பாரு. கேஸ் ட்ரபிள், அப்புறம் வயிறு தொந்தரவு, செரிமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். அதுபோல் கேதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட கிரகம் தான். முக்கியமாக அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பித்த பிரச்சனை, பித்தம் அதிகமாகிறது, பித்தப்பையில் பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரட்டாசி மாதம் முழுக்க கவனமாக இருக்கணும். நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. பொதுவாக நான்வெஜ்ஜை புரட்டாசி மாதம் தவிர்த்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த கிரக நிலைகளை இப்போதைக்கு சரியில்லை. அதனால் மகராசினியர்கள் முடிந்தவரை நான்வெஜ்ஜை தடுக்கிறது நல்லது. நான் அது ஒரு வேண்டுதலாக சொல்கிறேன், ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், கம்பல்சரியாக சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் அவங்களோட விருப்பம். நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னா நேர்களுக்கு சங்கடமாக இருக்கும். சரியா? சில பேர் மாமிச பிரியர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு மனச்சங்கடமாக இருக்கும். அதனால் நான் சூழ்நிலையை சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் நிலைப்பாடை எடுத்துக்கோங்க, குறைச்சிக்கோங்க. சரியா? நிப்பாட்ட வேணால் குறைச்சிக்கோங்க.
ரைட் நேயர்களே, இந்த அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குது. சரி, பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, சுக்கிரன் நல்ல நிலைமையில் வராருங்க. சுக்கிரன் வந்து சிறப்பாக இருக்கிறாரு. 5-10 கூட 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா, பிள்ளைகளை வச்சு நல்ல ஏற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு தொழில் உத்தியோகம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. தொழில் பண்ணுறவங்க மிக சிறப்பாக இருக்கும். 10 கூடைவன் 10ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5 கூடைவன் வந்து 10 கூடைவன் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4 கூடைவன் நல்ல நிலைமையில் இருக்கனால 4 10ஆம் இடங்கள் வலுப்படுது. குடும்பத்தில் சுகஸ்தானம் வலுப்படுது. சுகமாக இருப்பீங்க. தாயாரோட அணுக்கரம் நல்லபடியாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயோட அன்பு பாராட்டப்படும், சீராட்டப்படும். அதுபோக வந்து வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க, டிரைவர் வேலை, பஸ் கண்டக்டர், ஆட்டோமொபைல், ஆட்டோ டிரைவர், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கனகர வாகனங்கள், சாதாரண வாகனங்கள் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாடகை எடுத்து விடுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு. சரியா, செவ்வாய் 6ஆம் இடத்துல உத்தியோக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிலிட்ரி, இராணுவம் ரெண்டும் ஒன்று தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, நேவி, தரைப்படை, இப்படி நிறைய சொல்லலாம். செக்யூரிட்டி கார்டு, இது மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அறுவை சிகிச்சை டாக்டருக்கு நல்லாயிருக்கும். சூரியனுக்கு கேந்திரமாக செவ்வாய் வருவார். ஸோ அதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியனுக்கு குருபாலை வருவதனால மகர ராசியை சேர்ந்த மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மருத்துவர்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் டாக்டராக படிச்சிருக்கவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுபோக இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரொமோஷன் எல்லாமே இருக்கும். ஸோ மகர ராசியில் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோக மெடிக்கல், ஃபார்மசி, மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நிறைய பேர் கேட்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் தான் சொல்கிறீங்க, சாதாரணப்பட்ட மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நாங்கள் சாதாரணப்பட்ட மக்களுக்கு நிறைய சொல்கிறேன் நான். சரியா, இப்போ வந்து செவ்வாயும் சுக்கிரன் எடுத்துட்டோம்னா தங்களுக்குள்ள கோணத்தில் இருக்கிறாங்க. 6-10 இருக்கிறதுனால செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நல்லாயிருக்கும். நிலம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, கட்டட வேலைக்கு போகிறவங்க, அதுமாதிரி சிற்ப வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். துணி கடைக்கு வேலை போகிறவங்க, டெய்லரிங் பண்ணுறவங்க, பெண்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல செவ்வாய். 2 கிரகங்கள் 6-10ஆம் இடத்தை அலங்கரிக்கின்றன. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். உத்தியோகம்னா என்ன? மாத சம்பளத்துக்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம். தொழில்னா நீங்கள் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ தொழில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. செவ்வாயும் சுக்கிரனும் அந்த இடங்களை பிடிச்சி வச்சுருக்கிறதுனால சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். நிறைய நான் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும். பெண்கள் சம்மந்தப்பட்ட, பெண்கள் அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கிற தொழில்கள், இன்றைக்கெல்லாம் நிறைய பெண்கள் தான் இருக்கிறாங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், அந்த மகேந்திரா சிட்டி, அந்த பக்கம்லாம் போனோம்னா பெண்கள் தான் நிறைய வேலை பார்ப்பாங்க. சரியா, அதே மாதிரி அந்த சுங்குவார் சுத்திரம், இந்த பக்கம் போனோம்னா பெண்கள் தான் நிறைய ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. இவங்களை கூட்டு வரதுக்கு ஒரு தனி வண்டி வாகனம்லாம் இருக்குது. ஸோ பெண்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நல்லாயிருக்கும். குறிப்பாக அலங்கார பொருட்கள், கலை அம்சப்பட்ட பொருட்கள், துணி, மில்லு, டெக்ஸ்டைல், பட்டு, இது மாதிரி இடத்துலலாம் பெண்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கைத்தறி பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிற ஆண்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் உத்தியோக ஸ்தானத்தில் இருக்கிறனால மகர ராசியில் உத்தியோகத்துக்கு போகிற ஆண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு வருகிற அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து போதும் நல்ல நிலைமைக்கு வராருங்க. ராசிக்கு 6-8 கூட நல்ல நிலைமைக்கு வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வக்கர நிவர்த்தியிலிருந்து வெளியே வந்துட்டார். இருந்த போதிலும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவானை பார்க்குறாரு. அவர் சனி பகவானை பார்க்குறது ஒரு வகைக்கு நல்லா தான். வக்கர நிவர்த்தி ஆகி சனி பகவானை பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு 1-2 கூடையவன் வலுப்படுறாரு. ராசிநாதன் வலுப்படுறாரு. குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும், ஒரு இணக்கம் இருக்கும், அனுசரித்து போவீங்க, சந்தோஷப்படுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுது. கையில் காசு பணம் இருக்கும். ஸோ விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வருகின்ற நாட்கள் வந்து நல்லா இருக்குங்க. சரியா, 7-9-2024 இருந்து அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்குது. குரு ஏற்கனவே நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு அவர் வந்து 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ராசியும் பார்க்குறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு மகர ராசிக்கு வந்து வருகிற 16-9-2024 மேலே எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது. குடைச்சலை அதாவது பிரச்சனையை கொடுக்குறவர், அதாவது மகர ராசிக்கு ஒரு குடைச்சல் இடைஞ்சலை கொடுக்குற சூரியனும் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. சூரியன் வலு விளக்குறாரு. சூரியன் வலு விளக்குறது வந்து உங்களுக்கு வந்து ஆதிபதி விஷயத்தில் நல்லபடியாக இருக்கும். ஆனால் தகப்பனுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும். உங்கள் ஆளுமை அதிகாரம் சில நேரத்தில் பின்னடைவை சந்திக்கும். அப்படி பார்க்கும்போது மகர ராசியில் ஆளுமையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் தான் இருப்பீங்க. உங்கள் பேச்சு அந்த அளவுக்கு எடுபடாது. கொஞ்சம் சொல்ல வேண்டியது சொல்ல முடியாமல் எப்படி இருக்கும்னா மனதுக்குள்ளேயே போட்டு புழுகிற மாதிரி இருக்கும். மனதுக்குள்ளேயே போட்டு சங்கடப்படுற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி நடக்குதே, நம்மளால் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால்
சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் வந்து ஒரு ஆத்மகாரகன். அவர் மகர ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே ஒரு மனிதனுக்கு ஆத்ம பலத்தையும் ஒரு எழுச்சியும் ஏற்றத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். தன்னம்பிக்கை, வைராக்கியம், ஆற்றல், ஆளுமை, ஆண்மை எல்லாத்தையும் கொடுக்குறவர் சூரிய பகவான் தான். அதனால் புரட்டாசி மாதம் முழுக்க வருகின்ற காலத்தில் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகச்சிறப்பு. நான் பழைய வீடியோலாம் நிறையா சொல்லியிருப்பேன். சூரிய நமஸ்காரம் வந்து மகர ராசிக்கு மிகச்சிறப்பு, அருமருந்து. சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து மற்ற பிரச்சனை எல்லாமே சால்ட் அவுட் ஆயிரும். அதுபோக போன ஒரு வீடியோவில் சொன்னேன், வரிஷ்டா யோகம்னு ஒரு வீடியோ போட்டேன் நான் ஒரு 5-6 வீடியோக்கு முன்னாடி. அதில் வந்து சூரிய சந்திர யோகத்தின்படி அமாவாசை அன்று நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரது மிக சிறப்பு. அந்த அதம யோகம் சமயோகத்தில் பிறந்தவங்க வந்து அமாவாசை முன்னிட்டு சிவன் கோவிலில் போய் சிவபார்வதியை கும்பிட்டு விளக்கு போட்டு வர்றது வந்து கூடுதல் சிறப்பு. ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் அனைத்தும் அடிபட்டு போயிடும். தசாபுத்தி பலன்கள் முன்ன இருந்தாலுமே எல்லாமே சரி செய்யப்படும். ஓகே நேர்களே, இப்படி பல அரிய தகவல்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சரி சார், வேறு எதுவும் பலன்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விளையாட்டு இருக்காதீங்க. குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் சூரியன் சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் ஈகோ பிரச்சனை வரும் குடும்பத்தில். நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறதா, இல்லைன்னா மற்றவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஈகோ பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. 16ஆம் தேதிக்கு மேலே நிலவரம் மாறும். சரியா, விநாயகர் சதுர்த்தி நல்ல விதமாக தான் கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி உங்கள் ராசிக்கு வந்து 9, 10ஆம் இடத்துல நடக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் நடக்குது. சித்திரை நட்சத்திரம் கண்ணிலும் வரும், துலாமிலும் வரும். ஸோ விநாயகர் சதுர்த்தி வந்து உங்கள் ராசிக்கு வந்து தர்ம கர்மஸ்தானத்தில் நடக்குது. ஸோ விநாயகர் பெருமான் தர்ம கர்மஸ்தானத்தில் இருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். உங்களை வந்து ஒரு பயபக்தியாக ஆக்குவார். ஒரு ஆன்மீக வழிபாட்டிலையும் எடுத்துகிட்டு போவார். அதுபோல் காரியத்திலையும் கண்ணாக இருக்க வைப்பார். ஸோ தர்ம கர்மஸ்தானத்தில் விநாயகர் சதுர்த்தி நடக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குது. அதுபோக வந்து 9ஆம் இடத்துல சுக்கிரனும் கேது இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு யோகம் தான். 9ஆம் இடத்துல கேது இருக்குது. விநாயகர் பெருமானோட அனுக்கிரகம் கிடைக்கும். விநாயகருடைய வழிபாடு சிறப்பை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகர் வணங்குறது நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, கூட சுக்கிரனும் இருக்கிறாரு. நீசம் அடைஞ்சாலுமே சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல ஸ்தான பலம் பட்டு புதன் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் வந்து இருக்கிறதுனால மகாலட்சுமி வாசமும் இருக்குது. ஸோ மகாலட்சுமி விநாயகர் பெருமானும் ஒரு இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் தான். விநாயகர் பெருமானின் வடிவாக கேதுவும் மகாலட்சுமியின் அம்சமாக சுக்கிரன் இருக்கிறது நல்ல அம்சம்தான். அது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருக்கிறது மகர ராசிக்கு ஒரு சிறப்பை பார்க்கப்படுகிறது. அதே அமைப்பில் தான் விநாயகர் சதுர்த்தி நடக்குது. அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய அடிப்படை அமைப்பு வந்து மகர ராசிக்கு நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாயும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஏன்னா செவ்வாய் வந்து மகரத்துக்கு வேண்டிய கிரகம் தான். உங்கள் ராசியில் தான் உச்சமடைவார். அந்த செவ்வாயும் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால விநாயகர் சதுர்த்தி வந்து இந்த வருடம் நல்ல விதமாகவே மகர ராசிக்கு அமைஞ்சிருக்குது. கூடுதலாக வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஏன் சார் விநாயகர் வழிபடணும்னா சந்திரனுடைய தோஷம் நீங்கப்படும். இப்போ மகர ராசியில் வந்து நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, சந்திரன் சரியில்லை. சந்திரன் சரியில்லைன்னா உங்கள் ராசியில் தான் இருப்பார். உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் சரியில்லை. உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் சனி பார்வையிலையோ சனி கூடையோ ராகு கதிர்கள் கூடயோ சேர்ந்துருந்தாருன்னா அவர் வந்து பலம் இழந்திருப்பார். அதுபோக நீங்கள் தை அமாவாசை அன்றைக்கி பிறந்திருந்தாலும் சந்திரன் பலம் இழந்திருப்பார். ஸோ இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் பெருமானை வழிபட்டிங்கன்னா சந்திரனால் உண்டான தோஷங்கள்லாம் சரியாக போயிடும். சரியா, ஏன்னா சந்திரனுக்கு சாபம் விட்டதுனால தான் விநாயகர் சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகிறது. சந்திரனுடைய சாபத்திலிருந்து வெளியே வருவதுக்கு தான் விநாயகர் சதுர்த்தி கும்பிடணும். ஏன்னா விநாயகர் பெருமான் என்ன சொல்லிடுவார்னா சந்திரனை வந்து தேய்பிறை சந்திரனாக போக சொல்லிடுவார். அது ஒரு கதை இருக்குது. அந்த கதையின்படி தேய்பிறை சந்திரனை ஆக்கி சந்திரனை வந்து ஒளிமங்க செஞ்சுருவார். அதுபோக 100 வரத்தையும் கொடுத்துருவார். உன்னை பார்க்குறவங்களுக்கு வந்து பாவம் பிடிக்கும் அப்படின்றவார். அதனால தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சந்திரனை பார்க்க மாட்டாங்க. பட் சந்திரனை பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அப்படி பார்த்தாலுமே தோசை வராமல் இருக்கிறதுக்காக தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் பெருமானை கும்பிடணும். சரி நேயர்களே, இப்போ நீங்கள் வீட்டில் விநாயகர் பெருமானை எப்போ கும்பிடலாம் அந்த டயத்தை சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தி வந்து 7/9/2024 ஆவணி 22 சனிக்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது. நல்ல நேரம். நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு வந்து எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும், வீட்டில் சுத்தமாக வச்சுக்கிட்டு வீட்டை கூட்டி மொழி கழுவி பூஜை அறை சுத்தமாக வச்சுக்கோங்க. விநாயகர் பெருமான படத்தை சுத்தம் பண்ணி பூ மாலை சந்தனம் போட்டு வைங்க. வெளியே இருந்து விநாயகர் பெருமானை கொண்டு வரலாம். விநாயகர் சிலையை வச்சும் கும்பிடலாம். சரியா, அவருக்கு அருகம்பூ, இருக்கலம்பூ, மல்லிகைப்பூ எந்த பூனாலும் போடலாம். போட்டு அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணலாம். கோமதகம் வைக்கலாம், கொழுக்கட்டை வைக்கலாம், லட்டு வைக்கலாம். அவருக்கு வந்து பச்சினம் வந்து படையல் வந்து உங்கள் விருப்பத்துக்கு வைக்கலாம். சுண்டல் வைக்கலாம், பொரிகடலை வைக்கலாம். இப்படி ஏதோ உங்கள் விரலுக்கேற்ற வீக்கம், உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பூஜையை சிறப்பாக நடத்தலாம். பூஜை செய்து கொண்டு ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 7:45 to 8:45. ஆக்சுவலாக பூஜை வந்து வீட்டில் செய்கிறதுக்கு வந்து திதிக்குள்ளே தான் செய்யணும். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி திதி வந்து 3:35 முடிஞ்சு போயிடுது. சனிக்கிழமை சாயந்தரம் 3:35 முடிஞ்சு போயிடுது. அதனால் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வீட்டில் பூஜை பண்ண வேண்டாம். ஏன்னா திதி இருக்கிற நேரத்தில் தான் வீட்டில் பூஜை பண்ணணும். கோயிலில் பண்ணுவாங்க. 6 மணிக்கு மேலே கோயிலில் பூஜை நடக்கும். ஏன்னா அது ஆகமவிதிக்கு உட்பட்டு நடக்கும். அங்கே வந்து தினமும் பூஜை நடக்கும். சரி, அதனால் கோயிலுக்கும் வீட்டுக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. கோயிலில் வந்து திதி இல்லாமல் கூட அவங்க பூஜை பண்ணுவாங்க. அது வந்து இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டது, ஆகம விதிக்கு உட்பட்டது. ஆனால் வீட்டில் வந்து நம்ம திதியில் தான் வந்து நம்ம எந்த காரியத்தையும் செய்யணும்.
நல்ல நேரம், அந்த நேரம் இருக்கும்போது தான் செய்யணும், வீட்டில் செய்யும்போது. அதனால் உங்களுக்கு வந்து நான் சொல்லுகிற நேரம் என்னவென்றால், நல்ல நேரம், பூஜை செய்ய உகந்த நேரம் விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் 7:45 to 8:45. அந்த நேரத்தில் முடியல சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு காலையில் 10:30 to 1 மணி, சரியா? காலை நண்பர்கள் 10:30 to மதியம் 1 மணிக்குள்ளே பூஜையை முடிச்சுருங்க. 1 மணிக்கு மேலே பூஜை செய்ய வேண்டாம், வீட்டில் செய்ய வேண்டாம். வேறு தவிர்க்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க 6 மணிக்கு மேலே செய்யுங்க. அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் அந்த திதி இருக்கிற நேரத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். அந்த விநாயகருடைய சித்தி வந்து முழுமையாக கிடைக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. விநாயகர் சதுர்த்தி நல்ல ஒரு அமைப்பாக இருக்கட்டும். அந்த விநாயகர் பெருமான் மகர ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு யோகத்தையும் கொடுப்பார். பொதுவாக விநாயகருக்கு பிடிச்ச ராசி 2 ராசி தான், மகர ராசியும் மிதுன ராசியும் தான். அதில் வந்து மகரம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உத்திராட நட்சத்திரம் வருது, விநாயகர் பெருமானுக்கு வேண்டிய நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தில் அதிதேவதையே வந்து விநாயகர் பெருமான் தான். ஸோ மகரம் வந்து விநாயகருக்கு பிடித்த ராசியாக இருக்கிறதுனால விநாயகர் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாம் அல்ல அந்த விக்னேஸ்வரன் முதற்கடவுள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரோட அருள் மகர ராசிக்கு முழுமையாக கிடைக்கட்டும். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காதுடன் நீங்கள் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.